குட் மார்னிங். நம்பர் சிஸ்டம் 1.2ல ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். ஸ்டேட் வெதர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு சம், எவ்ரி இரேஷனல் நம்பர் இஸ் எ ரியல் நம்பர். எவ்ரி இரேஷனல் நம்பருங்கிறது ரியல் நம்பரான்னு கேட்குறாங்க. ரியல் நம்பருங்கிறது என்னென்னா ரேஷனல் நம்பரும் இரேஷனல் நம்பரும் சேர்ந்தது தான். ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ because rational number and irrational number is a combination of real number. Second one, every point on the number line is of the form root m where m is a natural number. mங்கிறது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 அப்படின்னு போகும். இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த நம்பர் லைனில் இருக்கிற ரூட் எம், அதாவது ரூட் 1 ரூட் 2 ரூட் 3 இதெல்லாம் வந்து நேச்சுரல் நம்பரான்னு கேட்குறாங்க. ஃபால்ஸ். ரூட் 2ஓட வேல்யூ என்னென்னா 1.414 அப் டு போயிட்டே இருக்கும் அது. பட் இது வந்து இரேஷனல் நம்பர். அதே மாதிரி ரூட் 3ங்கிறது 1.732 அப்படியே போயிட்டே இருக்கும். இதுவும் இரேஷனல் நம்பர். இப்போ ரூட் 4 எடுத்துட்டோன்னா 2 வரும். 4 வந்து ரூட் எடுத்தோன்னா என்ன ஆகும்? 2ன்னு இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா 2/1 அப்படின்னா என்ன? p/q ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் இது வந்து என்ன? ரேஷனல் நம்பர். இப்போ ரூட் 5ன்னு எடுத்துட்டா அதுவும் வந்து என்னென்னா இரேஷனல் நம்பராக தான் இருக்கும். தேர்ட் ஒன், எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர்னா என்ன? ரூட் 2 ரூட் 3 இப்படி இருக்கும். ரியல் நம்பருங்கிறது என்னன்னா இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ரேஷனல் அண்ட் இரேஷனல் நம்பர்ஸ். இப்போ என்ன கேட்குறாங்க? இரேஷனல் நம்பர்னு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா எல்லா ரியல் நம்பரும் இரேஷனல் இருக்குமா? இருக்காது. ஏன்னா வந்து இப்போ ரேஷனல் நம்பருங்கிறது என்ன மாதிரி இருக்கும்? 2/1 ஈக்குவல்ஸ் டு 2ன்னு சொல்கிறோம். 5/1 ஈக்குவல்ஸ் டு 5ன்னு சொல்கிறோம். அதனால் வந்து எல்லா ரியல் நம்பரும் இரேஷனல் நம்பராக இருக்காது. சிலது வந்து ரேஷனல் நம்பராகவும் இருக்கும். ஃபால்ஸ். செகண்ட் சம், are the square roots of all positive integers irrational? If not given example of the square root of number, that is a rational number. அதாவது எல்லா பாசிட்டிவ் நம்பரோட ஸ்கொயர் ரூட்ஸும் இரேஷனலா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா ரேஷனல் நம்பராக தான் இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அதாவது இஃப் நாட் கிவன் எக்ஸாம்பிள் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர், தட் இஸ் ஏ ரேஷனல் நம்பர். இப்போது ரூட் 2ங்கிறது என்னென்னா இரேஷனல் நம்பர். ரூட் 3யும் இரேஷனல் நம்பர். ஆனால் ரூட் 4ங்கிறது என்னென்னா கம்ப்ளீட் ஸ்கொயர், தட் இஸ் 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ங்கிறது 2. அதாவது இது வந்து 2/1 சொல்லலாம். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? p/q ஃபார்மேட்டில் இருக்குது. p/q ஃபார்மேட்டில் இருக்கிறதுலாம் என்னென்னா ரேஷனல் நம்பர் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரூட் 4 அண்ட் ரூட் 16ங்கிறது என்னென்னா 4 வரும். இதுவும் வந்து ரேஷனல் நம்பர் தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஆர் த ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இரேஷனல்? ஃபால்ஸ். அப்படி இல்லைன்னா எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ரேஷனல் நம்பர்னா ரேஷனல் நம்பருக்கு எக்ஸாம்பிள் என்ன? ரூட் 4 ரூட் 16. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இந்த வீடியோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்கட்டும். தேங்க்யூ வெரி மச்.